ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மல்டிஃப்ளை அகாடமி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ட்ரிச்சி vlog. ஸோ நாங்கள் வந்து 2 ஸ்டால் முடிச்சுட்டு ட்ரிச்சி போயிட்டு அண்ட் தென் அகேன் வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே ஸ்டால் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ எங்களோட ஸ்கெடியூல் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலாக தான் போயிட்டுருக்கு இந்த கம்ப்ளீட் டிசம்பர் ஃபுல்லாகவே. ஸோ 2025 இன்னும் பெட்டராக ஸ்கெடியூல் பண்ணி இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் ஊருக்கு போனோம். ஸோ ஊருக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து 26th வந்தோம். 27, 28, 29 வந்து 3 days கண்டினியூஸ் ஸ்டால் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே ட்ரிச்சி போயிட்டு வந்துட்டு தான் செய்யணும். ஸோ இந்த ட்ரிச்சியில் இருந்த 4 to 5 days கம்ப்ளீட்டாக மகிழுக்கு பவர் பேக்டு என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மகிழ் சாய் வந்து காரில் படுத்துகிட்டே வந்து முக்காலா சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டே வந்தார். அவங்க டான்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ யூஸ்வலாகவே ட்ராவல் பண்ணும்போது மகிழ் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஜஸ்ட் 4 years old. ஸோ யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டினியூஸ் 4 to 5 hours ஆஃப் ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அடைச்சி வச்சு ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நடுவில் பிரேக்ஸ் எடுத்துக்கிறது, சாப்பிடும்போது இறங்குறது, இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறது, அண்ட் தென் அவங்க வந்து நல்லா படுத்துட்டு கம்ஃபர்டபுளாக வர்றது. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிப்போம். இதெல்லாமே எங்களோட பிளான்லேயே வந்து அவருக்கு தேவையான பில்லோ, அவருக்கு தேவையான பெட்ஷீட், ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு தான் ஊருக்கு வந்து கிளம்புவோம். ஸோ எங்களோட ட்ரிச்சி வந்து டைட்லி பேக்டாக என்ன இருந்தது அப்படின்னா, நிறைய அவங்க தாத்தா வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க மகிழுக்கு. யூஸ்வலாக தாத்தா பாட்டினா நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்கல்ல. ஸோ இவரோட லிஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்க தாத்தா வந்து ஒன்று ஒன்றா கேட்டு ஸோ எல்லாமே வந்து அவங்க தாத்தா வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இண்டோர் டென்னிஸ். இந்த டாய் வந்து நம்மளோட மல்டிஃப்ளை டாய்ஸ்லேயும் இருக்குது. நாங்கள் ஸ்டால்ஸ்லேயும் இது வந்து சேல் பண்ணுறோம். ஸோ குழந்தை வந்து நின்றுட்டே ஜாலியாக விளையாடலாம். அண்ட் இது வந்து 2 player கேமாகவும் விளையாடலாம், 3 players கூட விளையாடலாம். பேட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா 3 player விளையாடணும், இல்லை 4 player விளையாடணும் அப்படின்னா டென்னிஸ் பேட்லேயே நார்மல் பேட் கிடைக்கும். ஸோ அது வந்து கிட்ஸ் பேட், ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அது வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் கூட விளையாடிக்கலாம் இந்த டாயை சைடில் நின்றுட்டு. பிகாஸ் நம்ம அடிக்கிற ஃபோர்ஸில், அடிக்கிற டைரெக்ஷனில் அந்த கம்பி வந்து வளைஞ்சு போகும் போல். ஸோ 4 player கூட விளையாடிக்கலாம், கிட்ஸ் தானே. ஸோ அதனால் அவங்க வந்து டீம் ப்ளே கூட பண்ணிக்கலாம். மோஸ்ட் வாண்டட் டாயாக வந்து இது இருக்கும் நம்மளோட ஸ்டாலில். நிறைய குட்டீஸ்க்கு வந்து இது ஒரு புது டாய். ஸோ இந்த வீடியோ காமிக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாய் நம்மளோட ஸ்டாலில் இருந்து. ஸோ மகிழ் வந்து கண்டினியூஸ் பேக் டு பேக் டாய்ஸ் விளையாடுறது, பார்க் போகிறது, ப்ளே ஏரியா போகிறது, இன்டோர் ப்ளே ஏரியா, அவுட்டோர் ப்ளே ஏரியா போகிறது, அண்ட் தென் இன்னொரு எஜுகேஷ்னல் டாய் ஏரியா மாதிரி. அதாவது அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லேர்னிங் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மானசா லேர்னிங் பார்க்குன்னு ட்ரிச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பார்க் போகிறது, இது மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல் ஃபன் மோடில் அவர் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து ஸ்கூல் கிளாஸஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து பேக்டாக போகிறது வந்து ஓகேவாக இருக்கும். மென்டலி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி இன்றைக்கான லைஃப் வந்து இருக்குது குழந்தைங்களுக்கு சொல்லப்போனால். தென் டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, அவனோட மொத்த வித்தையும் அவங்க தாத்தா கிட்ட அவன் இறக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இந்த கிளிப் நான் ஷூட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ரசித்து அவன் டான்ஸ் ஆடுறது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்னு வரும்போது குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணுறதையும், அந்த குழந்தை எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணுதான்றது நோட் பண்ணுறதையும், அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுலையும் தான் நம்மளோட டைம் போகும். இதே தாத்தா பாட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்க வந்து அந்த குழந்தைங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ரசித்து பார்க்குறது, என்ஜாய் பண்ணி அதை பற்றி பேசுகிறது, அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நமக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட நடந்ததுக்கிட்டும் நம்ம குழந்தைங்கிட்ட நடக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாப்பிடும்போது மகிழுக்கு டிவி போடுறது வழக்கம். ஸோ இங்கே இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும், ட்ரிச்சியில் இருந்தாலும் மகிழ் டிவி ஆன் பண்ண உடனே என்ன கேட்பான் அப்படின்னா எந்திரன் ரோபோ அப்படின்னு. டைரக்டர் ஷங்கர் ஹேஸ் டு பி ஸோ ப்ரவுட் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். 100 வாட்டிக்கு மேலே என் பையன் அந்த படத்தை பார்த்துட்டான். பட் ஸ்டில் எல்லா சீன்ஸும் மனப்படமாக தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் சாப்பிடும்போது என்ன மூவி வேணும் அப்படின்னு கேட்டால் எந்திரன் தான் சொல்லுவான். அவனுக்கு இந்த படம் ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூங்கும்போது கூட இந்த படம் பார்த்துட்டுலாம் சம்டைம்ஸ் தூங்குவான். நாங்கள் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பி ரெயில் மியூசியம் போயிருந்தோம். இது வந்து ட்ரிச்சி ஜங்ஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது.
பார்க்கோட சேர்த்து இருந்தது. இங்கே வந்து சென்டரில் குட்டியாக ஒரு பைக் மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றி மகிழும் அவங்க அப்பாவும் வந்து காரில் சர்க்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஆக்சுவலி பார்க்கிங்லாம் கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தது, அவ்வளோ ரஷ்ஷாக இல்லை. காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். அது வேணும் டிக்கெட் எடுக்கிற கேப்பில் இவங்க வந்து இங்கே சர்க்கிள் பண்ணிட்டு சுற்றி அவனை சொல்கிற வந்துட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் எதுவும் என்ஜாய் பண்ணி குழந்தைக்கு வந்து மாதிரியான விஷயங்கள் தான் ஃபன் மோட்லேயே குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி பேபியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களோட புரிதல் வந்து எப்படின்னா. அதனால இந்த மாதிரி குட்டி விஷயம்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரெயில் மியூசியம் உண்மையாகவே ரொம்ப அதை விட பெரிய விஷயம் குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க என்ன கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தான் அது என்னோட அப்பா. நாங்கள் வந்து மியூசியம்ஸே பொதுவாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்ப்போம். நார்மல் மியூசியமாக இருந்தால் கூட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் சொல்லி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுத்து அவனுக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேவாக தான் எங்களுக்கு இன்றைக்கி இருந்துச்சு. இது இத்தனைக்கும் கிட்ஸோட ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. வேஸ்ட் மெட்டீரியல், கியர் லாக் அண்ட் அந்த நட் போல்ட் செயின்ஸ் இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய 3D இது வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 3D க்ரியேச்சர்ஸ் மாதிரி டைனோசர் அண்ட் தென் இன்னும் 2-3 கூட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ட்ரெயினில் பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று தான் இது மெட்டாலிக் வாட்டர் டேங்க். மகிழ் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்குள்ளே நான் உட்காந்தா என்னை தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் எங்களால் முடிஞ்ச அளவு மகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில நேரம் குழந்தைங்க ஆப்வியஸாக ஓடிடுவாங்க, சில நேரம் இருந்து நம்ம சொல்கிறத கவனித்து கேட்பாங்க. நிறைய ஸ்டேஷன்ஸில் காமிக்கிற லைட், பழைய டெலிஃபோன்லாம் நம்ம இந்த டெலிஃபோன் பார்த்துருக்கோம் ஆஸ் 90s கிட்ஸ், பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சுற்றுனா அதில் வந்து நம்பர் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து ட்ரெயினுக்கு கொடி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் என் பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கு தெரியாதுல்ல, பால் மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்களாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும். அதை எடுத்து இந்த மெஷின்குள்ளே இன்சர்ட் பண்ணி வந்து ஏதோ வரும் போல் இருக்குது அது வெளியில். ஸோ அதை வச்சு ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் போயிருச்சு, க்ராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா. ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் டிஸ்பென்சர். ஸோ டிக்கெட் டிஸ்பென்சர் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கார்டில் டிக்கெட்ஸ் வரும்ல, ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ என் பையன் வந்து நடுவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே. அப்போ நாங்கள் டச் பண்ணாமல் முடிஞ்ச அளவு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தென் இப்போ இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் ஷீட்ஸில் வந்துடுது. நான் வந்து ட்ரெயினில் போகும்போது கூட எனக்கு வந்து லோக்கல் ட்ரெயினில் கார்டு மாதிரியான டிக்கெட்ஸ் வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாம்பில் வந்து இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் பண்ணுவாங்க, பிரிண்ட் இருக்காது அப்போல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் டைம் தட் வி ஸ்பெண்ட் இன் திஸ் மியூசியம். இன்கேஸ் நீங்கள் ட்ரிச்சியில் இருந்தீங்க இல்லை ட்ரிச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா குழந்தைய கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. தென் டாய் ட்ரெயின், இது வந்து டிக்கெட் 10 rupees. ஸோ வந்து மகிழ் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் போனோம். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த ட்ரெயின் ரன் பண்ணுறாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு 15-20 minutesல ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரவுண்டும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மகிழ் வந்து அடுத்த ரவுண்ட் தனியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார். ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்குமே இது பிடிச்சிருந்தது. ட்ரெயினில் போகிறது ஒரிஜினல் ட்ரெயினில் போகிற மாதிரியே ஹார்ன் சவுண்ட் அண்ட் தென் அந்த மோஷன் இருக்கும் தெரியுமா, தட தட தடன்னு அந்த மாதிரியே இருந்தது. ஒரு ஆர்டிஃபிஷியல் டாய் ட்ரெயினில் போகிற மாதிரி இல்லை, ஒரிஜினல் ட்ரெயினில் போகிற மாதிரியான எஃபெக்ட் தான் நமக்கு கிடச்சிது. ஓவரால் இட் வாஸ் வெரி நைஸ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அகெயின் நெக்ஸ்ட் டைம் போனால் கூட நம்ம இந்த மியூசியம் ஒரு டைம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மியூசியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகிழ் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஷங்கர் எடுத்த ரோபோ மூவியை பயங்கரமாக பார்க்குறாரோ அதே மாதிரி இந்த ரோபோ மாடல்கிட்டேயும் அவர் ரொம்ப விரும்பி நின்று என்னை இப்படி ஃபோட்டோ எடுங்க அப்படி ஃபோட்டோ எடுங்கன்னு அவ்வளோ போசஸ் மாற்றி 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 கொடுத்துட்டு இருந்தார். ரோபோனா மகிழுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஆக்சுவலி ஸ்கூலில் கூட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ரோபோ தான் நான் எனக்கு போடணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ரோபோ மாதிரி செட் பண்ணி அவனை வந்து சென்ட் பண்ணோம்.
மைசூர்லேயும் இதே மாதிரி ஒரு ரெயில் மியூசியம் இருக்குது. மைசூரில் இருக்கிற ரெயில் மியூசியம் வந்து இதை விட ரொம்ப பெருசு. அண்ட் ஆல்சோ இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அதில் என்ஜின்ஸ் எல்லாத்துலேயுமே மேலே ஏறி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது மெக்கானிசம் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் உள்ளுக்குள்ளே கோல் போட்டு எரிச்சிருப்பாங்கள்ல என்ஜினில், அந்த மாதிரியான அவ்வளோ பழைய என்ஜின்ஸ். அண்ட் அதில் அந்த கறி கூட அப்படியே கீழே கிடந்தது. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எந்த என்ஜின்குள்ளேயும் நம்மளால் ஏற முடியாது. ஜஸ்ட்டு மாடல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்களே தவிர நம்மளால் ஆப்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொரு இதுவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்குது ட்ரெயினில். ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினட்டாக மைசூர் போனீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த மாதிரி ட்ரெயின் மியூசியம், ரெயில் மியூசியம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். மகிழ்க்கு இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குற இந்த மாதிரி டைப் ஆஃப் கேம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அவனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால எந்தெந்த பார்க்லலாம் இது மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். ஏறுறது, தொங்குறது இதெல்லாம் தான் பிடிக்கும். மோர் தென் இந்த ஊஞ்சல் ஆடுறது, சீசா விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக, ஏறுறது இறங்குறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்டோர் ப்ளே ஏரியாலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தவழ்ந்து தவழ்ந்து போகிறது அண்ட் இது மாதிரி மங்கி பார்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நல்லா கை வச்சு தொங்குறது. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் தான் இவனுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் கேம்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி கேம்ஸ் எங்கே ஆக்சஸ் பண்ண முடியுமோ நம்மளால், அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ தட் அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு குழந்தைக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம அதை அதிகமாக அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டராக இருக்கும். அந்த விதத்தில் வந்து நாங்கள் ஓரளவுக்கு யோசித்து எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து செய்கிறோம் எல்லாருமே. வெறும் 3 டேஸில் கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 பிளேசஸ் போயிருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் போன எல்லா லொக்கேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரிச்சி போகிறீங்கனாலும் விசிட் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக இதில் எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிங்க. சென்னையிலையும் இதே மாதிரி அப்பப்போ எங்கேயாவது நாங்கள் போயிட்டு வருவோம். பட் இந்த மாதிரி வெக்கேஷன் அப்படின்னு போகும்போது 3 நாளுமே வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து வேறு கைண்ட் ஆஃப் ஒரு டூர் போனால் எப்படி இருக்கும், நம்ம எல்லா பிளேஸஸும் விசிட் பண்ணிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் வந்து போட்ட இந்த பிரேக்ஃபாஸ்ட், இந்த லஞ்சு, ஸோ இந்த டைம் நம்ம வந்து சாப்பிட்றோம், இந்த டைம் நம்ம கிளம்புறோம், மகிழ் இது கேட்டால் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை வந்து அவனை கேட்டு அவர் வந்து எல்லா ஸ்கெடியூலும் பக்காவாக போட்டு வச்சுட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லா சைடுமே. ஸோ எங்களுக்குமே வந்து இந்த டைட் ஸ்கெடியூலில் அதுவும் கண்டினியூவஸ் ஸ்டால்ஸில் நிஜமாலுமே அந்த 4 நாள் பயங்கர மைண்ட் வந்து ரிலீவ் ஆகி நாங்கள் திருப்பி வந்து பேக் டு ஃபார்ம் ஆகிட்டோம் இங்கே. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருந்தது. நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய பீப்புள் பார்த்தது, நிறைய விளையாண்டது, மகிழ் கூடயே இருந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ அது எல்லாமே எங்களுக்குமே ரொம்ப ரெஜுவனேட்டிங்காக இருந்தது. அங்கே எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே ரிட்டர்னில் ஃபன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா நகரில் ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இந்த ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா அந்த மால்லெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான காயின்ஸ் போட்டு விளையாடுற ப்ளே ஏரியா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வரும். இன்கேஸ் வந்து நம்ம ப்ராப்பராக விளையாடிட்டோம், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிக்கெட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் வந்து மகிழ் ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு. பட் இந்த டிக்கெட்ஸ் வச்சு எதுவுமே கிஃப்ட் வந்து வாங்க முடியாது. ஸோ நாங்கள் கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப அமௌண்ட்டுக்கெலாம் இங்கே வந்து விளையாட விடுறதில்ல. மேக்ஸிமம் ஒரு 150-200 அந்த ரேஞ்சுக்குள்ளே விளையாடிட்டு, அது ரீசார்ஜபிள் கார்டு தான். அந்த கார்டு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம திருப்பி போய் விளையாடிக்கலாம். ஸோ அதனால நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். தென் ஒவ்வொரு டைமும் 100-150 அந்த ரேஞ்சில் மட்டும் விளையாட வச்சுட்டு சும்மா ஆசைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதை வாங்கி சேகரிச்சுட்டு திருப்பி வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபன்லேண்ட் வந்து போயிட்டுருக்கு. மகிழுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரியும் இருக்கும், விளையாட வச்ச மாதிரியும் இருக்கும். பட் எல்லாமே கேட்டு எல்லாமே விளையாண்டு தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற டைப் இவன் இல்லை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேசினாலே வெளியில் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். இதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நான் விளையாண்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு உட்காந்து அடம் பண்ணி அழுகிற டைப் வந்து மகிழ் கிடையாது. ஸோ அதனால் தங்கம் திருப்பி நாளைக்கு வரலாம், க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, இல்லை நம்மக்கிட்ட காசு தீர்ந்து போயிடுச்சு, அம்மா கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அவனை வந்து நம்மளால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரியாக நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 2-3 டாய் மட்டும் 2-3 கேம்ஸ் மட்டும் விளையாட வச்சுட்டு
ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், பட் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அவங்கள மிரட்டாமல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அவங்கள வந்து கேட்க வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்தோம் அப்படின்னா, அண்ணா நகர்லேயே ஃபன்லேண்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பார்க் இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பின் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ஸ்லைடு, ஸ்விங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் தென் இப்போது ரீசெண்டாக இது எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே பே பண்ணி விளையாடுற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு காயின்ஸ் வாங்கிக்கிறோம் நம்ம பே பண்ணி. அவங்க வந்து ஒவ்வொரு கேமுக்கும் 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர் காயின்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனோடனே மகளுக்கு எதாவது விளையாடணும் அப்படின்னு கேட்டுட்டு மொத்தமாக காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்போம். அந்த காயின்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு கொடுத்து நாங்கள் விளையாடிப்போம். ஸோ இந்த டக் வந்து ஐ திங்க் 40 or 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ட்ராம்போலின் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் 30 ருபீஸ். ஸோ ட்ராம்போலின்லேயே 2 டைப் ஆஃப் ட்ராம்போலின் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லி ஃபில்டு வித் பால்ஸ் அண்ட் another ஒன் வந்து இந்த மாதிரி எம்டியாக இருக்குது. மகளுக்கு வந்து ட்ராம்போலின்னா ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே யூஸ்வலாக ட்ராம்போலின் நல்லா விளையாடுவான். ஃபஸ்ட்டு டே நாங்கள் உள்ளே போகும்போது எம்டி ட்ராம்போலின் மட்டும்தான் பார்த்தோம், பால்ஸ் இருக்கிற ட்ராம்போலின் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் திருப்பியும் போனோம் இதே ப்ளே ஏரியாவுக்கு. நான் சும்மா ஒரு 1 hour மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த டைம் வந்து இந்த பால் இருக்கிற ட்ராம்போலின் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி பயங்கரமாக விளையாண்டோம். ஸோ அதனால தான் மகிழோட ட்ரெஸ் கூட சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 2 நாள் இருக்கோம் அப்படின்னா 2 நாள் ஈவினிங்குமே இந்த பார்க்குக்கு வந்து விளையாடுவோம். அரௌண்ட் ஒரு 100-150 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு 4 கேம்ஸ் குழந்தைங்களுக்கு விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா அம்மா அப்பா நிறைய விளையாட விட்டாங்கன்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். வெளியில் வந்து சேல் பண்ணுவாங்கள்ல சிப்ஸு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் நாங்கள் வாங்க மாட்டோம். நேராக வருவோம், வண்டியை பார்க் பண்ணுவோம், இங்கே பார்க்கு கூட்டிகிட்டு வருவோம். பார்க்கில் விளையாடும்போது நானே வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வருவேன், எக் ஊற்றி எடுத்துகிட்டு வருவேன், இல்லை சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா ரசம் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதை வந்து விளையாடி முடித்ததுக்கப்புறம் அந்த குதிச்சு விளையாடுறாங்களோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு பார்க்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட யூஷுவல் ப்ரொசீஜர். இதுதான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட் கேகே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அனிமல்ஸ் எல்லாமே ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்காங்க, நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம் அந்த மாதிரி. அதை ஒட்டியே காவேரி ஆறு இருந்தது, அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மகிழ் வந்து ஜஸ்ட்டு கால் மட்டும் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பயங்கரமான கோல்டு இருந்தது, அதனால நாங்கள் அப்போதைக்கு அவரை குளிக்க விடலை, பட் கால் மட்டும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு விட்டோம். நிறைய பேர்ட்ஸ் வந்து அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்தது. யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் ஒரு 10-15 எல்லாம் ஒன்றா பறந்துட்டுருக்கும். மகிழ்க்கு வந்து யூஸ்வலாகவே ட்ரெஸ் வந்து மாற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் இன்கேஸ் நனைஞ்சதுன்னா கூட பரவாயில்ல, வேறு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எவ்வளோ பேர்ட்ஸ் பறக்குதுன்னு பாருங்களேன். ஸோ நிறைய குட்டீஸ் வந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மகிழ் வாஸ் ஓகே, நான் வந்து இப்போ குளிக்கல, நம்ம அந்த பெட் பார்க் போயிட்டு அப்புறமே நாளைக்கு வந்து குளிச்சிக்கலான்னு ஒரு 2-3 டைம் குளிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்புறம் திருப்பி நம்ம சொல்லும்போது சரி ஓகே நாளைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் வந்துட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு டைம் இல்லாதனால எங்களால் போக முடியல. தி பெஸ்ட் ஸ்பாட் இன் ட்ரிச்சி, நியர் ட்ரிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். இங்கே வந்து பெட்ஸ்க்கு ஃபீட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஏற்காடில் இதே மாதிரி ஒரு பெட் பார்க் நாங்கள் போயிருக்கோம். ஊட்டிலேயும் ஒரு பெட் பார்க் போயிருக்கோம். ஸோ ஊட்டியில் வந்து ஆஸ்ட்ரிச், ஈமோ, கேமலா அது எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருந்துச்சு. ஏற்காடு பொறுத்த வரைக்கும் பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்கும், பீக்கு பார்க் அதோட பேர். ஸோ அதில் வந்து பேர்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் கையில் ஃபீட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பீக்கு பார்க் மாதிரி இங்கேயும் ஒரு குட்டி ஏரியா இருந்தது, பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுற மாதிரி. டக்லிங்ஸ்க்கும் சாப்பாடு ஏதோ ஸ்டிக்காக வச்சுருந்தாங்க, அது கூட கொடுத்தாங்க. அது மகிழ் வந்து டக்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. நாங்கள் உள்ளே என்டர் ஆனோடனே இந்த டக்லிங்ஸையும் ரேபிட்ஸையும் பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, 200 இதுக்கே தீர்ந்து போயிடுச்சு, 200 முடிஞ்சிச்சு, கழிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே போனஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ், நல்ல சூப்பராக நிறைய வெரைட்டிஸ். ஆக்சுவலாக இந்த முட்டையெல்லாம் உள்ளே போட்டிருக்குன்னு பார்க்கும்போது மகளுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ முட்டை போட்டிருக்கு, உள்ளே முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களால் அதை எக்ஸைட்மெண்ட்டை வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா,
பாம்பு வந்து டச் பண்ணுறதுக்கும் தோல் மேலே போட்டுக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பிகாஸ் அது நாக்கு நீட்டிகிட்டே இருந்துச்சு. மகிழ் மேலே பட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் டச்சே பண்ணல. பட் மகிழ் அவங்க அப்பா எல்லாம் எங்கள் அப்பா எல்லாமே அதை டச் பண்ணி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நான் ஆட் பண்ணுறேன். ஹார்ஸ் இருந்துச்சு, கேமல் இருந்தது, எல்லா அனிமல்ஸுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா அனிமல்ஸும் அதுக்கான கூண்டில் நல்லா நீட்டான மெயின்டெனன்ஸோட சாப்பாடு, தண்ணி எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கெல்லாம் போகல, நம்மளும் சேர்ந்தே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். கேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸ் இருந்துச்சு. என்னோடய தாத்தா புறாலாம் வளர்த்துருக்காங்க. நார்மல் புறா, விசிறி புறாலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கிற புறாலாம் நான் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலி இங்கே ஒரு புறா இருந்தது பாருங்கள், நெக் ஷேக்கர் இதோட பேரே. கழுத்து வந்து இதே மாதிரியே ஆடிட்டே இருக்குது அதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நானே நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தேன். ஹியர் கம்ஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். இது என்னமோ பெட் பண்ணிகிட்ருக்குறான். எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலி பெரியவங்கள்லாம் தோல் மேலே போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவனை வந்து உட்கார வச்சு மடியில் வச்சாச்சு. கையில் வச்சுருந்தான் ரொம்ப நேரம், கையிலலாம் ஹோல்ட் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி இது பாருங்கள், நாக்கு நீட்டிகிட்டே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவனோட கால்குள்ளெல்லாம் போச்சு. இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. ஸோ பயமில்லாத குழந்தைய வந்து நம்ம பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருசாக அவன்கிட்ட ஃபேஸில் காமிக்கல. பட் என்னையும் சேர்த்து வீடியோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா என் ஃபேஸ் ரொம்ப பயங்கரமாக பயத்தில் நடுங்கிட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ இது ஃபஸ்ட் டைம் கழுத்துலலாம் போடும்போது இது ஃபேஸ் கிட்டலாம் போச்சு. அப்போல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலி. பட் காமிக்கல. என்னோடய அப்பாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் என் முகம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என் பையன்கிட்ட மட்டும் நான் காட்டல, அவ்வளோதான். இது உள்ளெல்லாம் போகும்போது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பயமாக இருந்தது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தென் இந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக க்ரில் போட்டிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பேர்ட் மட்டும் எப்படியோ வெளியில் போயிடுச்சு. அணில் எங்கேயோ குழி பறித்து வச்சுருந்துச்சா, ஸோ அது வெளியில் போயிடுச்சு. வெளியில் போன பேர்ட் வந்து திருப்பியும் உள்ளே வரதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க ஈவினிங்குள்ளே ஃபீட் வச்சு நாங்கள் உள்ளே கூப்பிட்ருவோம், உள்ளே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம், எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மகிழ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். ஃபீட் கையில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம கையில் வந்து உட்காரும். ஃபீட் இல்லாட்டி வந்து உட்காராது மோஸ்ட்லி. ஆக்ஸ் இருந்துச்சு, கவ் இருந்துச்சு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ வைக்கல் வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மாடுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரீடம் நமக்கு இருந்ததுனால மகிழ்குட்டி வந்து நிறையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து ஃபீட் கொடுத்துட்டு இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப பயப்படுற மாதிரியோ, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவுமே வைக்கல. எல்லாமே வந்து குட்டியாக இருக்கிறதுலே சின்ன பசங்களாக தான் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா அனிமல்ஸுமே. அதனால நம்ம குழந்தைய வந்து பயப்படாமல் கொஞ்சம் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லாட்டி கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, ரொம்ப பெரிய மாடு, கால் மாடுலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து குட்டியாக இருந்ததுனால எனக்கு பெருசாக எதுவுமே பயமாக இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம கூட மட்டும் இருந்து மகிழ் மட்டும் அசஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் தொட்டு பார்த்துட்டு தடவி கொடுத்துட்டு அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். யூஸ்வலாக நான் வந்து மாடுனா கொஞ்சம் ஓடிடுவேன் அந்த பக்கம். ஏன்னா எனக்கு அதுங்களெல்லாம் பிடிக்கும். பட் என்னென்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கிட்ட வந்து முட்டிருமோ அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் இருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் அதெல்லாம் பெட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். பரவாயில்ல, என் பையன் பாம்பெல்லாம் பெட் பண்ணுறான், நான் கொஞ்சம் மாடு தான் பெட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய வைக்கோல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணால். அதே மாதிரி ஆடு இருந்தது, ஆடுக்கான ஃபீட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் கூட தான் மகிழ் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கா. நீங்கள் சின்ன வயசு கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். மகிழ் குட்டி வந்து நிறையா ஆடோட கம்யூனிகேட் பண்ணியிருப்பான். அண்ட் தென் கோழி அதெல்லாம் வந்து சென்னிமலையில் பக்கத்து வீடு, எய்த்து வீடு எல்லா சைடுமே கொஞ்சம் கோழி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் யூஸ்வலாக அந்த இடத்துல இருந்தே வளர்ந்ததுனால அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா அனிமல்ஸோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவான். அவனுக்கு அனிமல்ஸ் கிட்ட அந்த எம்பத்தி இருக்குது, அதை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. எந்த அனிமல்ஸையும் போய் அவன் ஏதாவது ஹார்ம் பண்ணணுன்ற மாதிரியான கிட்டே அவன் கிடையாது சுத்தமாகவே. நம்ம ஒரு எருமை நசுக்கணுன்னா கூட அவன் ஏம்மா விட்டுருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவிலான இருக்கிற கிட். ஸோ அதனால அவனை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அது அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மைண்ட் செட். பிகாஸ் நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம். என்ன தான் எங்கள் வீட்டு சைடு வந்து நிறைய மாடு இருக்குது, நிறைய நாய் இருக்குது, அது இவன் தான் வளர்த்துறேன்னே சொல்லிகிட்ருக்கான், ஸ்ட்ரீட் டாக்ஸை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலுமே
இது மாதிரி ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை டச் பண்ண விட மாட்டோம், ஆப்வியஸாக அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவங்க ஆல்ரெடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை டச் பண்ணி சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிகிட்டு போகலாம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக ட்ரிச்சி போகும்போது இந்த இடத்துக்கு டெஃபினட்டாக போவோம். ரொம்ப பக்கம்தான், ட்ரிச்சிக்கு ரொம்ப அவுட்டரில் கூட இது இல்லை. நான் இந்த பாம்பை பார்த்தா எனக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. பட் அதை நான் வந்து காமிச்சிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அதை நம்ம குழந்தைகிட்ட காட்டக்கூடாது. எப்பயுமே சொல்லலாம், மேபி எனக்கு பயமாக இருக்குது தங்கம் அப்படி சொல்லலாம். அது ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த விஷயமே நம்ம ரிப்பீட்டடாகவோ இல்லை வந்து நமக்கு என்ன மனசில் தோணுதோ அதை அப்படியே குழந்தைகிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்து குழந்தைக்கும் ஒட்டிக்கும். குழந்தைக்கு அது கம்யூனிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களும் அதே மாதிரியே பயப்படுவாங்க, அதே மாதிரியே எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக மகிழ்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எனக்குள்ளேயே வச்சுட்டு மகிழ்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த ஒரு லிமிட் போட்டு தான் நான் வந்து அவன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். இதை சொன்னேன்ல, தோலில் தான் எல்லாருக்குமே போட்டாங்க. பட் இவனுக்கு வந்து தோலில் போட முடியல. அந்த குட்டியாக இருக்கிறனால அது நழுவி நழுவி வந்து பாம்பு கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இது வந்து பாய்சனஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் இதுக்கு வந்து குட்டி ரேட் வந்து ஃபுட்டாக போடுவாங்களாம். வீக்லி ஒன்ஸ் தான் சாப்பிடுமா, பொறுமையாக தான் டைஜஸ்ட் பண்ணுமா. இந்த ஸ்னேக் வந்து கொத்துற ஸ்னேக் கிடையாதான். இது வந்து இந்த நசுக்கி கொல்லும்ல சுற்றி உடம்பு சுற்றி, ஸோ அந்த மாதிரியான ஸ்னேக் தான். என் ஃபேஸில் பாருங்களேன் எவ்வளோ பயம்னு. அதை தொடுறது கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஆனால் இந்த பையன் வந்து எப்படி தான் கையில் வச்சுருக்கானே எனக்கு தெரியல. நான் எங்கள் அப்பாவோட நெக் பேடை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என் பையனைக்கிட்ட போகாமல் தடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்லாம் கையில் ஊற விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அங்கே சைடில் நிறைய பேர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பாம்பு விலை எவ்வளோ, இதை எப்படி வாங்கணும், லைசன்ஸ் வேணுமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு புரியல, பாம்பு வளர்க்குறதுக்கு இப்போ இல்லாமல் ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எப்படி பாம்புலாம் தைரியமாக எப்படி வளர்க்குறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நிறைய பேரோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது போல இருக்குது. பிகாஸ் பெட்னா டாகு, கேட்டு, இந்த மாதிரி நான் ஹாம்ஸ்டர் கூட பெட்டாக வளர்க்கலாம், அதெல்லாம் ஓகே தான். நான் பாம்பும் நான் பெட்டாக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. அண்ட் இது வந்து மானசா லேர்னிங் ஹோம். இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஷெல்ஃப் மாதிரி அடித்து ஏகப்பட்ட உடன் டாய்ஸ், பயங்கர இன்டெலெக்சுவல் டாய்ஸ், என்கேஜிங் டாய்ஸ், லேர்னிங் டாய்ஸ், எஜுகேஷ்னல் டாய்ஸ், அண்ட் இது எதுவுமே இல்லாமல் ஃபன் டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. புக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. பால் பிட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ப்ளே ஏரியாவுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது பயங்கர என்கேஜாக அண்ட் ஆல்சோ அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா விதமான டாய்ஸ் இருக்குது. பிஸி புக் இருக்குது, பிஸி டாய் இருக்குது. அண்ட் இதில் வந்து பேரண்ட்ஸும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் உட்காந்துக்கலாம். வீட்டில் நிறைய டாய்ஸ் வாங்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ விளையாட வச்சோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆக்சுவலி பர் ஹவர் வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ½ அன் ஹவர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து 1 ஹவர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற கம்பல்ஷன் நமக்கு கிடையாது. ½ அன் ஹவர்னால் 50 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இப்போ 1.5 ஹவர்ஸ்க்கு 250 ருபீஸ்க்கு நாங்கள் வந்து மகிழ் கூட விளையாண்டோம். ப்ளஸ் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா, அவங்க வந்து இன்டோர் ப்ளே கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. லைக் போர்ட் கேம்ஸ், செஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க, கார்ட்ஸ் எல்லாம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் மகிழ் இந்த சைடு அந்த மேம் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. மேம் இருக்காங்க அசஸ் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு. ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக ஒவ்வொரு டாயும் எப்படி விளையாடணும், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்கங்க. ஸ்பெஷல் கிரெடிட் கோஸ் டு ஹர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்ரி டைம் ட்ரிச்சி போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து குழந்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கும்ல. இந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் என்னோடய அப்பாவையும் நெக்ஸ்ட் டைம் இதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து மகிழ் நல்லா விளையாடுறான் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அவ்வளோ நிறைய டைம் மகிழ் ஸ்பெண்ட் பண்ணார் இங்கே. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு இந்த பிளேஸ் வந்து போகணும் அப்படின்னு நான் கூகுள் பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். யூஸ்வலாக நான் கூகுளில் தான் பார்ப்பேன் ப்ளே ஏரியா வந்து எங்கே இருக்குது, என்ன மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற
டாய்ஸு கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகுமா, ப்ரைஸ் ஓகேவா இருக்கா, 200-250க்கு மேலே இருந்ததுன்னா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், 500லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லையா அப்படின்னு நான் எப்போயுமே ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போவேன். அந்த மாதிரி இது 200 இருந்ததுனால பிக்ஸ் எல்லாம் பார்த்தேன், கூகுள் பிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால போகலான்னு நான் சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை, இது வந்து இந்த மாதிரி பாதி டாய்ஸ் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது, ஸோ அதனால் மகிழ் இது என்ஜாய் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி போய் பார்க்கலாம், 200 தானே நம்ம 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம், பிடிச்சிருந்தா விளையாடட்டும், பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே, நம்ம வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் என்டர் ஆனோன்னே மகிழ் வந்து நாங்கள் 2 பேர் இருக்கிறதுன்றதே அவனுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி அவன் பாட்டு போயிட்டு ஒவ்வொரு டாயை எடுத்து பொறுமையாக வச்சு விளையாடிட்டு இருந்தான். மேம் கூட சொன்னாங்க, இந்த பையன் கொஞ்சம் சாஃப்டாக தான் விளையாடுறாரு, அதனால் பிரச்சனை இல்லை. சில குழந்தைங்க வந்து ஹார்ஷாக விளையாடுவாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப அசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ எல்லா குழந்தைங்களுமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. நான் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், பொறுமையாக சொல்லித் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ டாய்ஸ் இருந்துச்சுங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செஸ் நானும் என் ஹஸ்பண்டும் விளையாடி முடிச்சுட்டு வச்சுருக்கோம். நான் தான் வின் பண்ணேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, என்னோடய காயின்ஸ்லாம் நிறையா வந்து அவங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டு விளையாட ஆரம்பித்து நான் வின் பண்ணிட்டேன். தென் 3 ரேக் இருக்குது, 3 ரேக் ஃபுல் ஆஃப் டாய்ஸ் இருக்குது. நிறைய டாய்ஸ் இருக்குது. சில டிஐஒய் டாய்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருப்போம், இந்த பீட்ஸில் வந்து கோக்குற மாதிரி. சின்ன வயசில் மகளுக்கு நான் டூத் பிக்கில் நூல் கட்டி பெரிய சைஸ் ஓட்டை இருக்கிற பீட்ஸ் வாங்கி கொடுத்து அதை வந்து கோர்க்க சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவங்க அந்த மேம் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், இது மாதிரி அம்மா வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, நாங்கள் டூத் பிக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அங்கே வந்து உட்டன் ஸ்டிக்கில் இருந்துச்சு, நம்ம வந்து டூத் பிக்கில் செஞ்சு வச்சுருந்தோம். தென் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் லைப்ரரி தனியாக இந்த மாதிரி இது பண்ணுறது, சென்ஸ் பண்ணுறது, டச் அண்ட் ஃபீல் புக்ஸ், பிஸி புக், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. 2 ஃபுல் ஷெல்ஃப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருந்தது. இன்கேஸ் படிக்கிற மாதிரியான குழந்தைங்க, அதாவது ரீடிங் பழகியிருப்பாங்கல்ல, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் நல்லா எழுத்து கூட்டி படிக்க தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம்னா இந்த லைப்ரரியிலேயே அவங்க வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக. பிகாஸ் இந்த மாதிரியான போர்ட் புக்ஸ் நாங்களும் நிறைய வச்சுருக்கோம் மகிழ்க்கு. அந்த மாதிரியான போர்ட் புக்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் மினிமம் 300 rupees, 400, 500ல் கூட இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே கூட்டிகிட்டு போய் 200 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா 1 hourல குழந்தை அவ்வளோ புக்ஸ் படிக்கலாம், அவ்வளோ சென்சரி டாய்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்க்ரோ வச்சுருக்கு. இதெல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் புக்ஸ். இந்த மாதிரி புக்ஸ் வந்து அவங்க தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து தீம் சொல்லிட்டோன்னா போதும். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு தீம் சொல்கிறோம் அப்படின்னா என்ன டைப்பில் நம்மளுக்கு புக் வேணுமோ அந்த மாதிரி அவங்க அதை டிசைன் பண்ணி குழந்தைக்கு ஆக்டிவிட்டி புக்காக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பிஸி புக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மகிழ் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு புக் வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் புக் வந்து வெறும் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் பேஜஸ் மட்டும் இருக்குது. இது மாதிரி என்ன தீமுக்கு வேணுனாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக அவங்களோட கூகுள் பேஜை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன என்கொயரி வேணும்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணிங்கன்னா சூப்பராக அசிஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி கேட்டுட்டு தான் போனேன், வரலாமா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி சென்னையில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் திருச்சியிலே இது மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி லேர்னிங் ஹோம்ஸ் நிறைய வேணும். எனக்கு இது பார்த்துட்டு தோணுச்சு, மகிழ்கிட்ட இருக்கிற டாய் கவுண்ட் வந்து பயங்கர எக்கச்சக்க ஏறாலும். ஆக்டிவிட்டி டாய்ஸை நிறைய வச்சுருக்கான், மேக்னெட்டிக் டாய்ஸ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிடலாமான்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு. அவங்க அப்பா வந்து டாமினோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க மகிழ் விளையாடிட்டுருக்கிற டைமில் நடுவில். ஸோ இட் வாஸ் ஆன் 26th முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். 27th, 28th and 29th 3 days ஸ்டால்ஸ் இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோடய 3 days ஸ்டால் எப்படி போயிருந்தது அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு வரப்போகுது. Stay tuned and support me by following. Bye bye.